உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். ரஜினிகாந்த் டைலாக் சொல்லுவார்ல, மருந்து போட்டால் 7 நாள், மருந்து போடலைன்னா 1 வாரம்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், சந்திரமுகின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சரியாயிடும். காலம் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாருமே டியூன் ஆகிறோம். அந்த டியூன் ஆகிறது தான் மெடிக்கலாக என்னென்னு சொல்கிறோம்னா மியூட்டேட் ஆகிறோம்னு இருக்கும். அதே லைஃப் தானே ஒரு கிருமிக்கும் இருக்குது. அந்த கிருமிக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அந்த கிருமிக்கும் ஒரு வாழ்வாதாரம் இருக்குது, அந்த கிருமிக்கும் ஒரு பொருளாதாரம் இருக்குது. H1N1ன்றதை தாண்டி இப்போ H1N3, H3N2, H5N1, H1N5 அப்படின்ட்டு அதோட காம்பினேஷன்ஸை வேறு மாதிரி மாற்றி நம்மளை டைமுக்கு டைம் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு வைரஸ் வந்து லட்சக்கணக்கான வைரஸாக மாறும். நான் இருமும் போது தும்பும் போது உங்ககிட்ட வரும்போது அங்கே போய் ஒரு லட்சக்கணக்காக மாறும். ட்ரிஃப்ட் அப்படின்றது மைல்டு சேஞ்ச். இப்போ நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி கண்ணாடி போடாமல் ஒரு மருந்து வச்சுட்டு வந்தேன்னா அது ட்ரிஃப்ட்டு. ஆனால் ஷிஃப்ட்டுன்றது என்னென்னா, ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மூஞ்சே வேறு மாதிரி மாற்றிட்டேன்னா அது ஷிஃப்ட்டு. ஆனால் ஷிஃப்ட்டுன்னு நடக்கும்போது தான் கொரோனா மாதிரி வந்த பேண்டமிக் ஆகும். கொரோனா கேம் இன் 2003, 2007 வந்தது. ஆனால் இந்த 2020 கொரோனாவில் ஏன் இத்தனை பேர் இறந்தாங்க? ஏன்னா அதோட ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக மாற்றிச்சு. அதுதான் ஆன்டிஜெனிக் ஷிஃப்ட். ஃபஸ்ட்டு வேவ்னு ஒன்று இருந்தது, அதுக்கப்புறம் செகண்ட் வேவ் இருந்தது. செகண்ட் வேவ் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பெட்டு கிடைக்கல. அந்த ஆமிக்ரான் வந்து பார்த்தீங்கன்னா KGF படம் யாஷ் லெவலுக்கு பில்டப் கொடுத்தாங்க. ஓகேங்களா, ஆமிக்ரானுக்கு இவனுக்கு முள்ளெல்லாம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்ட்டு யார் WHO சொல்லுது. ஒரு கேஸும் இன்க்ரீஸ் பெருசாக ஆகலை, டெத் ஆகலை. தேர்ட் வேவ் இந்தியன் கவர்மெண்ட் காஷ்மீர் டு கன்னியாகுமரி எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு டோஸ் இலவச வேக்சின் போட்டு முடிச்சிருந்தாங்க, கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின். அப்போ இங்கே நடுவில் நம்மளை காப்பாற்றின கதாநாயகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மாதிரி. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் யார்? வேக்சின். புரியுதுங்களா? யாஷை அடித்து தளபதி காலி பண்ணிட்டாரு. தடுப்பூசியா? என்ன சார் விளையாடுறீங்க? அதெல்லாம் குழந்தைக்கு போடுறது. இதுதான் மக்கள் மைண்ட் செட். டாக்டர், இப்போ சென்னையிலையோ தமிழ்நாட்டிலையோ யார்கிட்ட கேட்டாலுமே வந்து ஐயோ உடம்பு சரியில்லை, எனக்கு கோல்டாக இருக்குது, வைரஸாக இருக்குது, ஃப்ளூவாக இருக்குது, யாரை கேட்டாலுமே the second person we come across is sick. அண்ட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வெதர் சேஞ்சஸ்னால தான், மழை சீசன் அதனால். ஸோ டெல்மி, இந்த காமன் கோல்டுக்கான சிம்டம்ஸும் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸுக்கான சிம்டம்ஸுமே தெரியாமல் தான் நம்ம வந்து ஒரு பேராசெட்டமோலோ ஒரு ஏதோ ஒரு மருந்தை சாப்பிட்டு அதை வந்து ஆஃப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெல் மீ, வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் இன் த சிம்டம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் அண்ட் காமன் கோல்டு? ஜென்ரலாக வந்து வைரஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் அண்ட் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். இன்ஃப்ளூயன்ஸான்றது ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு வைரஸ். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இப்போ சென்னைன்னு எடுத்தோம்னா நம்ம கலரில் இருக்கிறவங்க ரொம்ப காமன். ஆனால் வந்து இப்போ ஒரு ஒயிட் ஸ்கின்ல இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் அன்காமன். நார்த்தில் போனீங்கன்னா ஒயிட் ஸ்கின் காமனாக இருக்கும், நம்ம அன்காமனாக இருக்கும். அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸாவை காமனாக இருக்கிற வைரஸ்ன்றதுனால அது ஒரு பேர் கொடுக்குறோம். இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்ன்னு அது ட்ரெண்டாக இருக்குது, அதிகமாக தெரியுது. ஆனால் அதை தவிர அடினோ வைரஸ்னு ஒன்று இருக்குது, ரைனோ வைரஸ்னு ஒன்று இருக்குது, கொரோனா வைரஸ் இருக்குது. இந்த மாதிரி வைரஸுங்க நூற்றுக்கணக்கான டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ் வந்து இந்த உலகத்தில் இந்த ஏரியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் உள்ளே போச்சுன்னா அதோட அறிகுறிகள், ரைனோ வைரஸ் உள்ளே போனால் அதோட அறிகுறிகள், அடினோ வைரஸ் உள்ளே போனால் அதோட அறிகுறிகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் காமனாக நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு வைரல் ஃபீவர் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைனா வைரல் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். ஃப்ளூ அப்படின்ற ஒரு வேர்டு எப்போ மீன் பண்ணுறோம்னா கூட வந்து கொஞ்சம் சிம்டம்ஸ் கொஞ்சம் கூடுதலாக இருந்ததுன்னா. இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஒன்று உள்ளே வருது, ஒரு இன்ஃப்ளூயன்ஸா உள்ளே வருதுன்னா ஜென்ரலாக பேஷண்ட்டுக்கு மைல்டு சிம்டம்ஸ் இருக்கும். ஒரு த்ரோட்டில் ஒரு இரிட்டேஷன், ஒரு தொண்டை வலி, ஒரு மைல்டு ஜுரம், ஒரு தலைவலி, இந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஃப்ளூன்னு எப்போ அதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் சிவியராக போகும்போது பாடி பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது, இடுப்பு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, கை கால்லாம் உடையிற மாதிரி இருக்குது, கை காலில் எழுந்துக்கவே முடியல. ஸோ பேஷண்ட் வில் ஃபீல் வெரி வீக், வெரி டயர்டு அப்படின்னும் போது அதை ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு காமன் கோல்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ளூ சிம்டம்ஸ் அளவுக்கு இருக்காது. ஆனால் காஸ் பண்ணுறதுனமோ ஒரே கிருமி தான். ஒரு இன்ஃப்ளூயன்ஸா உள்ளே வருது, அது வந்து காமன் கோல்டாகவும் ப்ரெசென்ட் ஆகலாம், ஒரு ஃப்ளூ லெவலுக்கும் போகலாம். ஓகேங்களா? ஸோ ஆர்கானிசம்ஸ்ன்றது தனி, வைரஸுகளில் பல வைரஸ் இருக்குது. ஒருத்தவங்களுக்கு உள்ளே போகும்போது சிம்டம்ஸ் வந்து ஒரு மாதிரி வீரியங்கள் மாறுது. இந்த வீரியங்கள் மாறுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்களோட எதிர்ப்பு சக்தியை பொறுத்து தான். இப்போ ஐ எம் வெரி குட் இம்யூனோ காம்பிடென்ட் பர்சன் அப்படின்னா ஒரு காமன் கோல்டோடவே போயிடலாம். ஒரு சோர் த்ரோட்டு, ஒரு ரன்னிங் நோஸு, ஒரு மைல்டு ஃபீவரோடவே ஒரு 4-5 நாள் ரஜினிகாந்த் டைலாக் சொல்லுவார்ல, மருந்து போட்டால் 7 நாள், மருந்து போடலைன்னா 1 வாரம்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், சந்திரமுகின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சரியாயிடுது.
ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ளூன்னும் போது இன்னும் கொஞ்சம் சிவியராக போகுது. அப்போ வந்து பாடி பெயின், டயர்ட்னஸ் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு பல வாரங்கள் எடுக்குது. 3 வீக்ஸ் 4 வீக்ஸ். ஜென்ரலாக இந்த ஃப்ளூ எப்போ ஏற்படுதுன்னா ஒரு புது ஸ்ட்ரெயின், ஒரு நியூ ஸ்ட்ரெயின். ஏன்னா இப்போ நம்ம இப்போ இருக்கோம், நான் திடீர்னு வேறு லெவலில் மேக்கப்லாம் பண்ணிட்டு வரணும், என்ன இது நம்ம ஊர் ஆள் டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு அப்படின்னு பார்க்குறோம்ல, அந்த மாதிரி ஒரு நியூ ஸ்ட்ரெயின் வரும்போது பாடியோட ரியாக்ஷன் கொஞ்சம் லேட் எடுக்குது. அப்போ வந்து உங்களோட சிம்டம்ஸ்லாம் கொஞ்சம் சிவியர் ஆகுது. இப்படி தான் நம்ம பார்க்கலாமே தவிர மற்றபடி உங்களோட கிளாசிக்கல் சிம்டம்ஸ் காமனாக தான் அமையும். ஸோ பேசிக்காக நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, எனி ஃபீவர் வித் த்ரோட் பெயின், ஒரு காஃபு, ஒரு ரன்னிங் நோஸு, ஒரு ஸ்னீசிங், தும்பல் இந்த மாதிரி இருக்குன்னா இது எல்லாமே வந்துட்டு ஏதோ ஒரு வைரஸ் உங்களை தாக்கியிருக்கு, ஒரு பாக்டீரியா உங்களை தாக்கியிருக்கு, ஒரு அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதுன்றதான் நம்ம பார்வை. இந்த ஸ்ட்ரெயின்ஸை பற்றி சொன்னதுனால நான் கேட்குறேன், இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரெயின்ஸ்னு ஒன்று இருக்கு, புது ஸ்ட்ரெயின்ஸ்னு மற்ற ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து வரப்போகுது. இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால are there any influence or impact on these already existing strains and the ones that are already going to be entering the body? See, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். கிளைமேட் அப்படின்ற போது அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதான்றது எஸ், அதை பற்றி நம்ம சொல்லுவோம். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கோம், இப்போ நம்ம வந்து 1960s 70s வந்துட்டு இருந்த தாத்தா பாட்டி மாதிரியே இப்போ நம்ம ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதே மாதிரி 1990s இருக்கிற அம்மா அப்பா மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா பாட்டிலாம் வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸே வேறு மாதிரி இருந்தது, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வேறு மாதிரி இருந்தது, பெரிய பெரிய இதெல்லாம் போடுவாங்க, ஆட்சிங்கெல்லாம் போடுவாங்க. அப்போ நம்ம அம்மாலாம் பார்த்தீங்கன்னா சாரியை தவிர வேறு எதுவும் கட்ட மாட்டாங்க, கொண்டை போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி பின்னல் போட்டிருப்பாங்க, முடி ஃப்ரீ ஹேர்ன்றதே கிடையாது. ஆனால் இப்போ நம்ம பாருங்கள், நம்ம ஜென்ஸு கிட்ஸ் நீங்கள் அழகாக இருக்கீங்க, நான் ஒரு ஸ்பைக் வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு ஃப்ரீ ஹேர் வச்சுருக்கீங்க. ஏன் இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா நம்ம காலம் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாருமே டியூன் ஆகிறோம். அந்த டியூன் ஆகிறது தான் மெடிக்கலாக என்னென்னு சொல்கிறோம்னா மியூட்டேட் ஆகிறோம்னு அர்த்தம். அப்போது நம்ம ஸ்டைலை மாற்றிக்கலாம், நம்ம அழகை மாற்றிக்கலாம், நம்ம ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் மாறணும் போது அதே லைஃப் தானே ஒரு கிருமிக்கும் இருக்குது. அந்த கிருமிக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அந்த கிருமிக்கும் ஒரு வாழ்வாதாரம் இருக்குது, அந்த கிருமிக்கும் ஒரு பொருளாதாரம் இருக்குது. அந்த கிருமி ஹேஸ் அ லைஃப் டு மூவ் ஆன். ஓகேங்களா? நம்மளாம் இப்போ வந்தவங்க, ஆனால் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ன்ற கிருமி வந்துட்டு நம்மளாம் அந்த மனித இனம் வரத்துக்கு முன்னாடியே மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் உலகத்தில் ஆரம்பித்த போதுலேருந்து அவங்களாம் இருக்காங்க. தேர் மோர் ஸ்மார்ட் தேன் அஸ். ஓகேங்களா? அப்போ அவங்களோட லைஃப்பை வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்காக அவங்களோட கேரக்டரை மாற்றிக்கிறாங்க. ஓ, இப்போ நீ இந்த மருந்து போட்டு தான் எனக்கு காலி பண்ணுறியா, அடுத்த ஸ்ட்ரெயினை மாற்றிட்டு வர, இந்த மருந்து எங்கே வேலை செய்யுது, ஓகே என்னோட ஹெச் அம்பு மேலே இந்த வேலை செய்யுது. இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ளூ வைரஸோட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா H1N1 சொல்கிறோம். அது அப்போ ஹெச் அப்படின்றது ஹீமோக்ளிட்டின்னு சொல்லுவாங்க, அது ஒரு முள்ளு மாதிரி இருக்கும். நியூரோமினிடேஸ் என் அப்படி அது வந்து ஒரு முள்ளு மாதிரி இருக்கும். அந்த HNல ஆக்ட் ஆகிறதுக்கு ஒரு சில மருந்துகள் இருக்குது. அப்போ இந்த எண்ணில் ஆக்ட் ஆகி தான் நீ என்ன வேலை செய்யறியா, அப்போ என்னோட ஸ்ட்ரக்சரை நான் மாற்றுறேன், அப்போ N1 இந்த டைம் N2 கொண்டு வரேன் அப்படின்னும் போது அந்த மருந்து வேலை செய்யாது. N2 N3 மாற்றும் போது அந்த மருந்து வேலை செய்யாது. அப்படி தான் வந்து இந்த ஃப்ளூ வைரஸ் நிறைய டைப்ஸ் வந்து உருவெடுத்திருக்கு. H1N1ன்றதை தாண்டி இப்போ H1N3, H3N2, H5N1, H1N5 அப்படின்ட்டு அதோட காம்பினேஷன்ஸை வேறு மாதிரி மாற்றி நம்மளை டைமுக்கு டைம் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை ஏன் பண்ணுதுன்னா அது நம்மளுக்குள்ளே வந்தால் தான் அது குட்டி போட முடியும். ஒரு வைரஸ் நம்மளுக்கு இப்போ நான் எனக்குள்ள வைரஸ் வந்துடுச்சுன்னா அந்த ஒரு வைரஸ் வந்து லட்சக்கணக்கான வைரஸாக மாறும். நான் இருமும் போது தும்பும் போது உங்ககிட்ட வரும்போது அங்கே போய் ஒரு லட்சக்கணக்காக மாறும். அப்படி தான் அதோட லைஃப் சைக்கிள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி வந்து நம்மளோட பசங்க குழந்தை ஜென்ரேஷன்ஸோ அவங்க ஜென்ரேஷன்ஸ் இப்படி தான் இருக்குது. அப்போ அடுத்தடுத்த ஜென்ரேஷன் சர்வைவலுக்காக தே டியூ சம்திங் கால்ட் அஸ் மியூட்டேஷன். அந்த மியூட்டேஷனை பேர் தான் இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும்னா ஆன்டிஜெனிக் ஷிஃப்ட் அண்ட் ஆன்டிஜெனிக் ட்ரிஃப்ட்னு சொல்லுவோம். ட்ரிஃப்ட் அப்படின்றது மைல்டு சேஞ்ச். இப்போ நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி கண்ணாடி போடாமல் ஒரு மருந்து வச்சுட்டு வந்தேன்னா அது ட்ரிஃப்ட். ஆனால் ஷிஃப்ட்ன்றது என்னன்னா ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மூஞ்சே வேறு மாதிரி மாற்றிட்டேன்னா அது ஷிஃப்ட். அப்போ அந்த ட்ரிஃப்ட்னு வர்றதெல்லாம் மைல்டான அப்போதைக்கு லோக்கலாக வருஷம் வர லோக்கல் காய்ச்சல் மாதிரி இருக்கும். ஆனால் ஷிஃப்ட்டுன்னு நடக்கும் போது தான் கொரோனா மாதிரி வந்த பேண்டமிக்காக இருக்கும். ஏன்னா பேண்டமிக்னு ஒரு கிரியேட் பண்ணோம்னா the strain should be entirely different. அந்த லுக்கே வந்துட்டு முன்னாடி இருந்த ஒரு வைரஸ் மாதிரி இருக்கக்கூடாது. அப்படின்னும் போது அது என்டையராக அதோட ஸ்ட்ரக்சர்லேருந்து வடிவத்துலேருந்து எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு வந்து அட்டாக் பண்ணுது. கொரோனா முன்னாடியே வந்தது. கொரோனா கேம் இன் 2003 2007 வந்தது. ஆனால் இந்த 2020 கொரோனாவில் ஏன் இத்தனை பேர் இறந்தாங்க? ஏன்னா அதோட ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக மாற்றிச்சு. அதுதான் ஆன்டிஜெனிக் ஷிஃப்ட். ஸோ டோட்டலாக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஆள் அடையாளமே மாற்றி பல அம்புங்களை வச்சுன்னு வரும்போது நம்ம எல்லாருமே புதுசாக இருக்குது, நம்ம பாடிக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இந்த கொரோனா நம்ம பார்த்த கொரோனா மாதிரி இல்லையேன்னு வரும்போது எல்லாருக்கும் டப்புன்னு விக்கெட்டுக்கு வந்து லூஸ் ஆகுது. இது எல்லாமே அதோட ஸ்மார்ட்னஸ், அந்த கிருமிங்களோட ஒரு புத்திசாலித்தனம், அதோட ஸ்மார்ட்னஸ். அதை தான் வந்துட்டு இந்த மைக்ரோபயாலஜியில் எபிடமாலஜியில் நம்ம வந்து ஆசைப்பட்டு படிக்கிற விஷயங்கள். இந்த கிருமிங்க எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்குது நம்ம கண்ணுக்கே தெரியல.
ஒரு நுண்ணியல் கருவி மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியுது. பட் இட்ஸ் ஆக்டிங் ஸோ ஸ்மார்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்களோட கேள்விக்கு கிளைமேட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ், அதாவது இந்த வெயில் காலத்தில் இருக்கிற கண்ட்ரீஸில் ஜென்ரலாக இந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் கொஞ்சம் குறவாக தான் இருக்குது. எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் சீசன்ஸ் வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், இந்த வெதர்ஸ்லாம் 21க்கு 23க்கு கொஞ்சம் கீழே இருக்கும், அங்கெல்லாம் தேர் மோர் ஃபேவரபிள் டு லிவ். இப்போ மனுஷனே எடுத்துக்கோங்களேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அமெரிக்கனோ ஒரு யூரோப்பியனோ வந்துட்டு இங்கே நீங்கள் வந்து நம்மளோட மெரினா பீச்சில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா அவனால இருக்க முடியாது வெயில் காலத்தில். ஐயோ இன்னும் இப்படி வெயிலாக இருக்குது அப்படின்ட்டு சன் பாத் இருக்கிறது ஒரு 1/2 மணி நேரம் படுத்துட்டு போயிடுவாங்க திருப்பியும். ஸோ அவங்களால இருக்க முடியல, ஏன்னா தே ஆர் நாட் ஹேபிட்டேட்டட் டு இட். அப்படின்னு இருக்கும்போது இந்த வைரல் இன்ஃப்ளூயன்ஸா, இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஹை ஹீட்டுக்கு அப்படின்னும் போது சஸ்டைனபிலிட்டி குறையுது. அதனால தான் வெயில் சீசன்லேயும் கேஸ் வரும், ஆனால் வின்டர் அப்போ கேஸ் கூடும். இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம். ஏன்னா வின்டர் அப்போ தே ஆர் ஹேவிங் மோர் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் டு லிவ், குட் டெம்பரேச்சர் டு லிவ். அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படின்னும் போது வின்டர் சீசன்ஸ் தான் தே ஆர் மோர் ஃபேவரபிள். ஆனால் சம்மர்லேயும் தே வில் எக்ஸிஸ்ட்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. எஸ்பெஷலி அந்த ட்ரிஃப்ட் அண்ட் ஷிஃப்டோட கான்செப்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது நீங்க சொல்லும்போது. பல விதமான இன்ஃபெக்ஷன்ஸ் இப்போ நம்மள தாக்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து மிஸ்கன்செப்ஷன்ஸ் அப்படின்னு மக்கள் மத்தியில நிறைய இருக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இப்போ ஒரு காமன் கோல்டா இருக்கும், ஆனா அவங்க ஓவர் த கவுண்டர் போய் மெடிகேஷன் வாங்கும்போது அவங்க ஒன்று கொடுக்குறாங்க, இவங்க ஒன்று சாப்பிட்றாங்க, அது 2 நாளில் சரியா போகுது. பட் அது சஸ்டெயின்டாக வந்து சரியா போகுதா, இல்லை மறுபடியும் அது வந்து இஸ் இட் அஃபெக்டிங் தெம்னா அதுக்கான ஆன்சர் இல்லை. ஸோ வாட் ஆர் த கைண்ட் ஆஃப் மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ் தட் யூ கம் அக்ராஸ் அமங் யோர் பேஷன்ஸ் வித் ரிகார்ட்ஸ் டு கோல்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்சா வைரஸஸ் அண்ட் ஃப்ளூ? கண்டிப்பாக நிறைய மித்ஸ் வந்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா வந்து வீட்லேயே வந்துட்டு ஏதாவது அரைச்சி சாப்பிடுங்க சரியாயிடும், இது ரொம்ப காமனான ஒரு மித்து. அதே மாதிரி சளி பிடிச்சோம்னா வந்து பால் குடிக்காதீங்க அப்படின்றது ஒரு மித்து, பழங்கள் சாப்பிடாதீங்க இப்படின்றது மித்து, சொல்லிட்டே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸாம்பிள் கஷாயம் அப்படின்றாங்க, என்ன இப்போ பவுடர் வாங்குறாங்க என்ன போடுறாங்கன்னு தெரியல. ஓகேங்களா? நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு உடம்பு வந்து ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளூ டைப்லையோ இல்லாமல் இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்லையோ அட்டாக் ஆகிட்டு நம்ம இரும்பல் சளி அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கணும் போது முடிஞ்ச அளவுக்கு வயிற்றுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? வயிறில் வந்து அந்த டைமில் வந்துட்டு ஏய் நல்லா காரசாரமாக மட்டனெல்லாம் போட்டு சாப்ஸ் பெப்பர்லாம் போட்டு அடிடா பீஃபை அப்படின்வான் ஒருத்தன். அப்படியே அது பெப்பர்லாம் உள்ளே போனால் அப்படியே சளியெல்லாம் உருகி நார்மல் ஆகிடுவாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம், ஏன்னா அந்த டைம் அப்போ உங்கள் ஜிஐ சிஸ்டமுக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட் தேவை. ஏன்னா பாடியில் இருக்கிற எல்லா செல்ஸுமே வந்து இட் வில் பி ஃபோக்கஸிங் ஆன் திஸ். அந்த டைமில் நீங்கள் வயிற்றுக்கு ரொம்ப பேர்டன் போட்டிங்கன்னா லூஸ் மோஷன் உறுதி. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு பாடி இன்னும் டவுனாக போயிடும். அதனால் அந்த டைம் அப்போது ரொம்ப காரம் மசாலா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் வந்து நல்லா பெப்பர் போட்டு நிறைய குடிங்க, நல்லா பெப்பர் போட்டு நல்லா சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த டைம் அப்போ நம்ம சொல்லக்கூடியது பிளாண்ட் டயட். பிளாண்ட் டயட்னா என்ன? குழந்தைங்க சாப்பிட்டா செரிக்கிற மாதிரி இட்லி பிரெட்டு கஞ்சி இந்த மாதிரி சாப்பிட்டா தான் அந்த டைமுக்கு நல்லது. அதை விட்டுட்டு நம்ம ரொம்ப ஹை இதுவாக வந்து அந்த டைமில் மசாலா காரன்னு போடக்கூடாது. இது ஒன்று. ரெண்டாவது, நிறைய அம்மாங்க சொல்லுவாங்க என் குழந்தைக்கு பாலே கொடுக்க மாட்டேன், பால் கொடுத்தா சளி பிடிச்சிக்குமாமே அப்படின்றாங்க. இதுவும் ரொம்ப பெரிய தப்பு. பால் கொடுத்தா சளி பிடிக்கும் போது அந்த அம்மாவுக்கு திருப்பியும் கேட்குறது என்னென்னா, அந்த குழந்தை பிறந்த உடனே நீங்கள் பால் கொடுத்தீங்களா பிரியாணி கொடுத்தீங்களான்னு நம்ம கேட்குறது. என்னங்க கொடுத்துருப்பாங்க நீங்களே வச்சு பாருங்கள். ஒரு தாய்ப்பால் மாதிரி சிறந்த பால் என்ன இருக்குது? ஸோ அதுதானே வந்து ஒரு பேபிக்கு இனிஷியல் ஃபீடே. அது நம்ம மட்டும் இல்லை, ஒரு நாயிலேருந்து பூனையிலேருந்து வாட் எவர் இட் இஸ் ஃபீடிங் வித் இட்ஸ் மில்க். மில்க்குன்னும் போது இட் இஸ் அ நைஸ் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், இட்ஸ் அ நைஸ் சோர்ஸ் ஆஃப் லாக்டோஸ், எல்லாமே அதில் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்போது பால்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சளி பிடிச்சிரோன்னு சொல்லி நிறுத்தக்கூடாதுன்றது நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டெய்லி 1 glass ஆஃப் மில்க் நம்ம குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடவுளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடு மூலியமாவோ ஆடு மூலியமாவோ நம்மளுக்கு வந்து அதை கொடுக்குறாருன்னும் போது we have to be குட் டயட் டு டேக் அப்படின்றதுல மாற்றிருக்கிறது. மூணாவது ஒரு மித்து, இந்த பழம் சாப்பிட்டா வந்து சளி பிடிச்சிக்கும். ரொம்ப காமன். சாப்பிட்டா கிரீன் பனானா சாப்பிட்டா இதெல்லாம் சாப்பிட்டா சொல்லுவாங்க ஐயோ சார் வாழைப்பழமே கொடுக்க மாட்டேன் சளி பிடிச்சிக்கும், ஐயோ பழமே கொடுக்கறதுல சளி பிடிச்சிக்கும். நான் என்ன சொல்கிறேன், பழம் கொடுத்தாதான் சளி பிடிக்காது. புரியுதா நான் சொல்கிறது? ஏன்னா பழங்களில் தான் என்ன இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஆரஞ்சு எடுத்திங்கன்னா அதில் தான் விட்டமின் சி நல்லா ரிச்சாக இருக்குன்றான். இளந்த பழத்தில் விட்டமின் சி ரிச்சாக இருக்குன்றான். நெல்லிக்காய் ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சின்றான். இப்போ ஆரஞ்சு வந்து நீங்கள் வாங்க காஸ்ட்லின்னு நினச்சிங்கன்னா நெல்லிக்காய் சீப்பு. ஓகேங்களா? நம்ம இது இருக்குல்ல ஆம்லா நெல்லிக்காய் சீப்பு, ஆனால் ரிச்சஸ்ட் சோர்ஸ் அதில் தான் இருக்குது. அப்போ ஆனால் அந்த விட்டமின் சியை வந்துட்டு நம்ம எடுத்துக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, விட்டமின் சி ஹேஸ் காட் ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி. அப்போ நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து விட்டமின்ஸ்க்கு இருக்குது, மினரல்ஸுக்கு இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுக்கு இருக்குது. விட்டமின் சி இஸ் ஆல்சோ குட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம உடம்போட ஏஜிங்கை கம்மி பண்ணுறது.
நம்ம உடம்பு வந்து இப்போ பார்த்தீங்க, இப்போ நம்ம வந்து ஒரு வண்டி இருக்குது மேடம், வண்டியை போட்டு அடின்னு அடித்தோம்னா என்ன ஆகுது, அப்புறம் தகர டப்பா மாதிரி ஆகிடுதுல, என்ன சொல்கிறது, லூஸ் ஆகிடுது, இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வீக் ஆகிடுதுல. அப்போ அந்த ஏஜிங் ப்ராசஸை வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் குறைக்கும். ஏன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்றது பேர்லேயே இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அப்போ ஆக்சிடென்ட்ஸ்னா நம்ம உடம்புல டெய்லி பண்ணுற வேலையில், ஸ்ட்ரெஸ்ஸில் நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும். அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரேயிங், ஏஜிங். இப்போ என்ன பாருங்க, காலிலேருந்து நைட் வரைக்கும் பேஷண்ட் ஓடுறேன், கிரே ஹேர் வந்துருச்சு, புரியுதா நான் சொல்கிறது? அப்போ ஐம் ஏஜிங் ஃபாஸ்ட். அப்போ வந்து எந்த இடத்துல என்னது, சார் ஐம் நாட் ஸ்லீப்பிங் ப்ராப்பர்லி, இந்த மாதிரி என் சைடில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது ரொம்ப இதில். இதுக்கு நடுவில் நான் வந்து ஆரஞ்சும் சாப்பிடல, எதுவுமே சாப்பிடல, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடுக்கலைன்னா இன்னும் ஸ்பீடாக ஏஜிங் ஆகிடுவேன். அப்போ ஏஜிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்போ இது எல்லாமே எங்கே இருக்குது, பழங்களில் இருக்குது. அப்போ பழங்களை வந்து நம்ம வந்து நிறுத்தக்கூடாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் டைம் அப்போ கூட நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்றது ஒரு முக்கியமான வந்துட்டு மித்தாக இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்க, சுடுதண்ணி மட்டும் தான் குடிக்கணும், கொதிக்க தண்ணி குடிங்க சளி பிடிச்சா. இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சளி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரோட்டுக்கு ஒரு சூத்திங் எஃபெக்ட் கொடுக்குது, அவ்வளோதான். அதாவது ஒரு இதமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அவ்வளவுதானே தவிர கொதிக்க இவங்க தண்ணி குடித்தோம்னா கிருமிங்கள்லாம் போய் அந்த அப்படியே சூடான தண்ணியில் அழிஞ்சிரும்ன்ற மாதிரி பல பேரோட கனவாக இருக்குது. எப்படிங்க அழியும்? பிரச்சனை மூக்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கான், சைனஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கான், ரத்தத்தில் கலந்துட்டான். நீங்கள் குடிக்கிற தண்ணி எங்கே போகுது? தொண்டை வழியா உணவு குழாய், அதாவது ஈசோஃபேகஸ் வயிற்றுக்கு போகுது. அப்போ நம்ம ஒரு அம்மாலாம் பார்த்தா வந்துட்டு அப்படியே பாயில் பண்ணி அப்படியே வாயில் ஊற்றுறாங்க. அப்போ என்ன ஆகும்? வயிறு தான் புண்ணா போகும், உணவு குழாய் தான் புண்ணா போகும். ஸோ இவ்வளோ கொதிக்கிற தண்ணி வந்து யாரும் குடிக்கக்கூடாது. இதுதான் நம்மளோட அட்வைஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூடான தண்ணி குடிக்கணும். ஆல்வேஸ் பாயில்டு வாட்டர்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்க மேடம், கேன் வாட்டர் வருது, ஆர்ஓ வாட்டர் இந்த மாதிரிலாம் வருது. அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதே சென்னையில், இதே நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த ஏரியாஸில் தான் என் வீடும் முன்னாடி இருந்தது, மயிலாப்பூரில் இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழாயில் தான் தண்ணி அடிப்போம், அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைப்போம், இல்லை இந்த கார்பரேஷன் தண்ணி வர வைப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த தண்ணியை சுட வச்சு திருப்பியும் வந்து அந்த தெவுசான்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி, அதில் ஊற்றி வச்சுட்டு அப்புறம் அதுலேருந்து மொண்டு குடிப்போம். எதுக்கு அந்த ஹீட்டிங் பண்ணுறோன்னா, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கிருமி ஏதாவது இருந்ததுன்னா இறந்து போவோன்றதுக்காக தான். மற்றபடி நீங்கள் தண்ணியை கொதிக்க குடித்தாதான் உள்ள அப்படியே இதுவாகும் அப்படின்ற மாதிரி மித்தான மித்து வேண்டாம். நம்மளுக்கு தேவை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கொதிக்க தண்ணி குடிக்கிறது கிடையாது, இங்கே தேவை நிறைய தண்ணி குடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளூ வைரஸ், இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா யூ ஷுட் ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர். இப்போ நார்மலாக நீங்கள் 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி டைம்ஸில் 3 to 4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும். ஸோ தண்ணி நிறைய குடிக்கும்போது பாடி ஹைட்ரேட் ஆகும். பாடி ஹைட்ரேட் ஆச்சுன்னா டீஹைட்ரேஷன் ஆகாது. ஹைட்ரேட் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டயர்ட்னஸ்ஸு, தலைவலி, உடம்பு வலி இதெல்லாம் சீக்கிரம் ரெக்கவரி ஆகும். அப்போ வாட்டர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டூல், விட்டமின் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டூல், புரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டூல். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இது எல்லாமே மக்கள் மித்தா பார்க்கறதுன்றது தவறுன்னு நான் பார்க்குறேன். இந்த மாதிரி சொல்லிட்டே போனால் சம் ஆஃப் த மித்ஸ். டயட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. பட் வாட் அபவுட் வேக்சினேஷன், த ஃப்ளூ ஷாட்ஸ்? வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஃப்ளூ ஷாட் எடுத்தால் யூ வில் நாட் பி அஃபெக்டட் பை இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ், இந்த ஃப்ளூ, காமன் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹவு சிக்னிஃபிகண்ட் இஸ் வேக்சினேஷன்? இந்த வேக்சினை பற்றி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட நிறைய மிஸ்கன்செப்ஷன், ஒரு பெரிய மித்து இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் நம்மளோட நகைச்சுவை நடிகர் விவேக் சார் இறந்ததுக்கப்புறம் எவ்ரிபடி காட் வெரி ஸ்கேர்ட் அபவுட் வேக்சின். வேக்சின் போட்டது விவேக் சாரே போயிட்டாரு, அதனால் வேக்சின்ஸே யாருக்கும் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விதமான நெகட்டிவ் கருத்துக்கள், பல பேர் வேக்சின் போடவே முன் வராத மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் ஏற்பட்டுச்சு. ஆக்சுவலாக நான் சொல்கிற பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா அப்போ நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஃபஸ்ட்டு வேவ்னு ஒன்று இருந்தது, அதுக்கப்புறம் செகண்ட் வேவ் இருந்தது. செகண்ட் வேவ் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பெட்டு கிடைக்கல. அது எல்லாரும் ஆம்புலன்ஸ் லைனில் நின்ற காட்சிகள் பார்த்தோம். எல்லா ஹாஸ்பிட்டலும் ஃபுல்லுன்றாங்க, பெட்டே கிடைக்கல, லைனில் நிற்கிறோம் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டு ஒரு சிச்சுவேஷன் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1-2 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமிக்ரான் அப்படின்னு ஒருத்தன் உள்ள வரான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் வந்தது. அந்த ஆமிக்ரான் வந்து பார்த்தீங்கன்னா KGF படம் யாஷ் லெவலுக்கு பில்டப் கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஆமிக்ரானுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அவன் பயங்கரமானவன், அவன் முன்னாடி வந்து டெல்டா வேரியண்ட்டை கம்பேர் பண்ணுறதுக்கு இவன் ஒரு 5 கொம்பு எக்ஸ்ட்ரா வச்சுன்னு வரான், இவனுக்கு முள்ளெல்லாம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்ட்டு யார் WHO சொல்லுது. இட் இஸ் அன் வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டெல்டாக்கே இந்த அவதிப்படுத்தமே, ஆமிக்ரான் வந்து அவனோட 10-15 மடங்கு வீரமானவன், சூரமானவன் சொல்லிட்டு KGF படம் யாஷ் தான் கிட்டத்தட்ட அதே லெவலுக்கு ஒரு இன்ட்ரோ இருந்தது. நாங்களாம் பயந்துட்டோம், முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் KGF ஹீரோ ஆமிக்ரான் உள்ளே வராரு, வேரியண்ட் உள்ளே வந்து நல்லா பரவுது, ஒரு கேஸும் இன்க்ரீஸ் பெருசாக ஆகலை, டெத் ஆகலை. தேர்ட் வேவில் என்னடா நடந்தது? செகண்ட் வேவ்ல இத்தனை பேர் டெல்டாக்கே காலியானா, அவனோட 10 மடங்கு ஹையா ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா வரான், யாஷ் ஹீரோ லெவலுக்கு வரான், ஆமிக்ரான் போட்டு சாத் போகிறான் எல்லாரையும் அப்படின்னு ஆல் திங்கிங் அப்படின்னா, ஆனால் நினச்ச மாதிரி ஒன்றுமே அதனால் பண்ண முடியல. இதுக்கு நடுவில் இடைப்பட்ட பீரியடில் வாட் ஹாஸ் ஹேப்பன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்தியன் கவர்மெண்ட் காஷ்மீர் டு கன்னியாகுமரி எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் டோஸ் இலவச வேக்சின் போட்டு முடிச்சிருந்தாங்க, கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின். அந்த 1 டோஸ் ஆஃப் வேக்சின்
ஹேஸ் ரெடியூஸ்ட் த கேஸ் ட்ரெமண்டஸ்லி இந்த தேர்ட் வேவ். அந்த ஆமிக்ரான் யாஷ் உள்ள வந்து ஒன்றும் பண்ண முடியல. அப்போ இங்கே நடுவில் நம்மளை காப்பாற்றின கதாநாயகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மாதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் யார், வேக்சின். புரியுதுங்களா? யாஷை அடித்து தளபதி காலி பண்ணிட்டாரு. ஸோ ஏன்னா மக்களுக்கு புரியணுன்றதுனால சொல்கிறேன். ஓகே, இப்போ ஒரு அரசியல் போயிட்டார், வேற கதை. ஓகே, ஸோ இப்போ வந்து திஸ் கைண்ட் ஆஃப் எஃபெக்ட்ஸ் வந்து வேக்சின்ஸ் ஆர் ப்ரொவைடிங். நீங்கள் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், இந்த சேம் வந்து ஃப்ளூ வைரஸ் வந்து World War I 1914 to 1918 நடந்தது. உலகப்போர் 1. உலகப்போர் 1ல் உலகத்தோட 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் இறந்தாங்க. எதனால? இந்த ஃப்ளூ வைரஸ்னால. அப்போ இந்த தடுப்பூசி இல்லை. அப்படி சப்போஸ் தடுப்பூசி இருந்திருந்தேன்னா இத்தனை பேர் இறந்துருக்க மாட்டாங்க. இன்னும் உங்களுக்கு உதாரணம் தரேன். இப்போ நம்ம சின்ன வயசுலலாம் இருக்கும்போது, மேபி நீங்கள் கொஞ்சம் யங்காக மேபி இருக்கீங்க, நான் சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. இவன் நொண்டி போகிறான் பாரு, அவங்களாம் அந்த இதில் இப்படி வீல் சேரில் தான் போவாங்க, இவன் வந்து கூணு போகிறான் பாருன்னு. இதெல்லாம் எந்த நோயை பார்த்து சொல்லுவாங்க? உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? போலியோன்னு ஒரு நோய் தெரியுமா? போலியோ, கை கால் வராது, இப்படி நொண்டி தான் போவாங்க. அந்த மாதிரி போன நொண்டி வந்துட்டான்னுவாங்க. அதெல்லாம் அந்த ஆளுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். ராகவ லாரன்ஸ் சார் நல்ல ஒரு படத்தில் காமிச்சிருப்பார், கங்கான்னு நினைக்கிறேன், இந்த காஞ்சனா சீரீஸில் ஒரு படத்தில் நித்யா மேம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த நேமெல்லாம் ரொம்ப ஒருத்தவங்களுக்கு வந்து இது வரைக்கும். ஆனால் அந்த போலியோன்ற வைரஸை அடித்து நவுத்துனது போலியோ தடுப்பூசி. இப்போ இந்தியா இஸ் போலியோ ஃப்ரீன்னு நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். இப்போ ஒரு குழந்தை கூட நொண்டியாவோ குருடாவோ இல்லை கூணாவோ வந்து பிறக்கிறது இல்லை. ஏன்? போலியோன்ற வைரஸை நம்ம மீண்டு எடுத்திருக்கோம். இதெல்லாம் பண்ணது யார் மேடம்? தடுப்பூசி, வேக்சின். அப்போ அந்த வேக்சினை பார்த்து நம்ம வந்து காப்பாற்றுற ஒரு கடவுளையே வந்து நீ எதிரி, அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டெவிலு அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ இந்த வேக்சின்ஸ்லாம் இல்லைன்னா இன்னும் குழந்தைங்க வந்து நொண்டியாக பிறந்துக்கிட்டு இருந்திருக்கோங்க, பல குழந்தைங்க வந்து கூணா பிறந்திருக்கோங்க, பல குழந்தைங்க வந்து தலை மட்டும் தான் வேலை செஞ்சுருக்கோம், கை காலே வராமல் இருந்திருக்கும். இதெல்லாம் 1970s 60s அவ்வளோ கேஸ் இருந்திருக்கு. அப்போ எவ்வளோ பேர் இறந்தாங்க இதனால்? இப்போ ஒரு குழந்தை கூட அப்படி இல்லைல்ல, எல்லா குழந்தையும் ஹெல்த்தியாக பிறக்குதில்ல. அதுக்கு காரணம் வேக்சின். அப்படி இப்படிப்பட்ட ஒரு வரப்பிரசாதத்தை நம்ம யாருமே நெகட்டிவாக சொல்லக்கூடாதுன்றத சயின்ஸ் சொல்லுது. அதனால் தயவு செஞ்சு யாரும் வந்து வேக்சின்ஸை வந்து இன்சல்ட் பண்ணாதீங்க, அதை நெக்லெக்ட் பண்ணாதீங்க. வேக்சின்ஸ்க்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. பல நோய்களை வந்துட்டு அதை தடுத்து இருக்குது, ஒழிச்சிருக்கு அப்படின்றது தான் வந்து இம்பார்ட்டன்ட். இன்னொரு நோய் தெரியுமா உங்களுக்கு? ஃபைலேரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம தாத்தாங்களாம் பார்த்தா பல பேர் யானைக்காலோட பிறந்திருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? யானைக்கால் இவ்வளோ பெரிய கால் இருக்கும். இப்போ எங்கெங்க இருக்குது? ஃபைலேரியாசிஸ் எராடிகேட்டட். எப்படி நடக்குது இதெல்லாம்? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரவான வேக்சினேஷன் ஸ்ட்ராங் ப்ரோக்ராம்ஸ்னால நடக்குது. நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இன்னொரு குரூப் சொல்கிறேன். ஒரு தாத்தா வந்தார், அவர்கிட்ட சொல்கிறேன், அவர் நல்லா சிகரெட் ஊதுறவர், நல்ல COPD பேஷண்ட்டு. அவருக்கு சொல்கிறேன், சார் ஃப்ளூ சீசன் வருது, அக்டோபர் மாதம் வந்துடும், செப்டம்பர்லேயே நீங்கள் ஃப்ளூ தடுப்பூசி போட்டுருங்கன்ற. தடுப்பூசியா? என்ன சார் விளையாடுறீங்க? அதெல்லாம் குழந்தைக்கு போடுறது. இதுதான் மக்கள் மைண்ட் செட்டு. மக்கள் என்ன அவேர்னஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தடுப்பூசின்றது குழந்தைங்களுக்கானது, தடுப்பூசி அடல்ட்டுக்கு தேவையான. ஆனால் அவங்க புரிஞ்சுக்க மறந்துடுறாங்க, வயசானா குழந்தையா மாறிடுவீங்கன்றதை அவங்க புரிஞ்சுக்க மறந்துடுறாங்க. புரியுதுங்களா? குழந்தைங்க பிறக்கும் போது தேர் இம்யூனோ காம்பிடென்ட் இல்லை, தேர் இம்யூனோ டெஃபிஷியன்ட். அதாவது எதிர்ப்பு சக்தி குழந்தைங்க கம்மியாக இருக்கும். அப்பயே தடுப்பூசிங்கெல்லாம் போட்டால் தான் பாடிக்கு வந்து இம்யூனிட்டி டெவலப் ஆகும். ஸோ தட் கிருமிங்கனால எந்த பச்சில குழந்தை இறக்கக்கூடாதுன்றது தான் நம்மளோட நேஷனல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமோட பிளான். அதே தான் இப்போ இன்னொரு ப்ரோக்ராம், அடல்ட் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம். அதாவது வயசானவங்களுக்கான இல்லைன்னா அடல்ட்டுக்கான தடுப்பூசி பிளான். அந்த வயசான தடுப்பூசி பிளான் 60 வயசுக்கு மேலே எல்லாரையும் அக்டோபர் செப்டம்பர் மாதம் வந்து ஃப்ளூ ஷாட் போட்டுருங்கன்றாங்க. ஏன்னா இந்த ஃப்ளூ வருதுல்ல இந்த மாதத்தில், இறக்குறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வயசானவங்க. இப்போ நான் எங்கள் ப்ரோக்ராம் வந்து நம்ம சும்மா இந்த டாக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட நான் ஒருத்தர் பேசியிருந்தேன், பேசினேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யார் போனாங்கன்ட்டு தாத்தான்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அப்போ ஏஜ் ஆனவங்க தான் இறக்குறாங்க. ஓகே, அப்போ ஏஜ் ஆனவங்க ஏன் இறக்குறாங்கன்னா அவங்க எதிர்ப்பு சக்தி குறையுது. ஏன்னா ப்ளஸ் வயசாகும் போது அவங்களுக்கு வந்து இணை நோய்கள் உள்ள வந்துடுது. தாத்தா மட்டுமா இருப்பார்? இல்லை, தாத்தாவுக்கு சுகர் இருக்கும், தாத்தாக்கு கிட்னி பிரச்சனை இருக்கும், தாத்தாக்கு BP இருக்கும், தாத்தா வேற ப்ராப்ளமுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாரு, வயசானவர், ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ஆல்ரெடி வயசாயிருக்கும். அப்படின்னும் போது கிருமிங்க உள்ள வந்ததுன்னா ஆட்டம் போடுறதுக்கு அழிக்கிறதுக்கு வலிமை அதிகமாக இருக்குது. அப்போது அந்த மாதிரி வயசான பாப்புலேஷனுக்கு வந்து நம்ம வேக்சினேஷன் போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இந்த மித்ஸ் எல்லாம் நம்ம பிரேக் பண்ணோம். ஒரு குழந்தை பிறக்குதுங்க, குழந்தை பிறந்தா எத்தனை தடுப்பூசி குத்துறோம்? உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? கரெக்ட், கிட்டத்தட்ட 9-10 தடுப்பூசிக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்தவனு குத்துறோம். ஆனால் வயசானவங்களுக்கு நீங்கள் 1-2 தடுப்பூசி போடுறதுனால பயப்படுறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ டோன்ட் ஹேவ். ஒரு குழந்தை பிறந்தா 10 தடுப்பூசி போடுற அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் நம்ம பாட்டிங்க தாத்தாங்க தடுப்பூசியா, அது போட்டால் ஜுரம் வருமா அப்படின்றாங்க, அது போட்டால் வந்து எனக்கு எதாவது ஆயிடுமா, நடிகர் விவேக் எதுவும் ஆயிட்டாராமே சார், எதுக்கு சார் தடுப்பூசிலான்னு. அப்படி பண்ணாதீங்க. வேக்சின் சேவ்ஸ் லைஃப், இதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வேக்சின் போட்டால் தான் இன்னும் உங்களுக்கு சளியே பிடிக்காது நான் சொல்லலை, ஆனால் அந்த சளி பிடிச்சி நீங்கள் இறக்க மாட்டீங்கன்னு சொல்கிறேன். ஸோ வேக்சின் சேவ்ஸ் லைஃப்ன்றது தான் மேட்ரு.
வேக்சினேஷன் பத்தி பேசும்போது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வந்தது என்னன்னா, ஹவு டு ஸ்ட்ரென்தன் இம்யூனிட்டி டாக்டர் இந்த பீக் சீசன்ஸ்ல, எஸ்பெஷலி இந்த வின்டர் சீசன்ஸ், வின்டர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, இப்போ ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் ஆன் அ டே டு டே பேசிஸ் நம்ம இம்யூனிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான வீட்லயே செய்யற சில விஷயங்கள் என்னவா இருக்கலாம்? கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து ஊட்டி, கொடைக்கானல் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி நீங்க சொன்னீங்க. மேபி அது கூல் ஏரியா, அதனால வந்துட்டு கொஞ்சம் பேஷண்ட்ஸ் இன்னும் அதிகமாக கேஸ் பரவுமா அப்படின்ட்டு. ஆனால் அது அப்படியே உல்ட்டா. இப்போ என்ன உல்ட்டா அப்படின்னா, இங்கே கூலிங் ஒரு மேட்டராக இருந்தாலும் கூடவே கூட்ட நெரிசல்ன்றது தான் இங்கே இம்பார்ட்டன்ட் மேட்ரு. ஊட்டியில் வந்து ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் 100 மீட்டர் வித்தியாசம் இருக்கும். இப்போ நம்ம அப்படியே வெளியே போவோமா ட்ரிப்ளிகனில், இப்படி லைனாக எத்தனை வீடு இருக்குன்னு பாருங்கள். புதுப்பேட்டைக்கு போவோமா, லைனாக எப்படி இருக்கும். அப்போது இங்கே கூட்ட நெரிசல் அதிகம். புரியுதுங்களா? இப்போது ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் இங்கே 10 பேர் 15 பேர் இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குமே 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ ஒருத்தவங்க இரும்புறாங்க தும்புறாங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு போய் சேரவே சேராது. ஆனால் இங்கே கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிறதுனால உடனே பரவுது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கூலிங் ஒரு ஏரியாவாக இருந்தாலுமே ஓவர் க்ரௌடிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். புரியுதா நான் சொல்கிறது? ஒரு கிருமி பரவணும்னா ஓவர் க்ரௌடிங் அதுக்கு ரொம்ப தேவை. எங்கெங்கெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கும் டப்பு 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 டப்புன்னு பரவும். ஓகேங்களா? அதுக்கு நல்ல உதாரணம் கொரோனா அப்போ ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆன ஏரியா நார்த் சென்னை. ராயபுரம் ஏரியா தான் முதல்ல இந்த ரெட் ஏரியான்னு போட்டு அந்த உள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, அதை குவாரண்டைன் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அங்கே உங்களுக்கு தெரியும் அந்த ஏரியாஸ்லாம் கூட்டமாக வாழ்கிறாங்கன்னும் போது அங்கே டக்குன்னு கேஸ் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஓவர் க்ரௌடிங்கை முதல் ஃபேக்டராக வைக்கிறேன். இம்யூனிட்டிக்கு இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் திங்கு. முடிஞ்ச அளவுக்கு ஓவர் க்ரௌடிங்கில் ரொம்ப அவாய்ட் பண்ணுங்க. எஸ்பெஷலி இந்த வயசான ஆளுங்க போயிட்டு ஓவர் க்ரௌடிங் கட்சி மீட்டிங்கில் இருக்கிறது, ஓவர் க்ரௌடிங் போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறது அவாய்ட் பண்ணுங்கள். சப்போஸ் போகிற மாதிரி இருந்தாலும் மாஸ்க் போட்டுட்டு போங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகிறீங்கன்னும் போது யாருக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. நேற்று ஒரு அங்கிள் வராரு நம்மளோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு, சார் எனக்கு சளியில் டிபி இருக்குன்றாங்களா, எனக்கு எப்படி டிபி வந்ததுன்னு அப்படி கொந்தளிக்கிறாரு. நான் சொன்னேன், நீங்கள் வீட்டில் மட்டும் இருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லை சார், போவேன், கட்சிக்கு போவேன், இதுக்கு போவேன், எல்லா வேலையும் செய்வேன் சார். ஆனால் எனக்கு என் பரம்பரைக்கு எப்படி சார் டிபி வந்தது, எங்களுக்கு வரவே வராது சார். நான் சொன்னேன், அதுக்கு சம்மந்தம் இல்லை சார், நீங்கள் இருக்கிறது இந்தியாவில். இந்தியா வந்து டிபியோட நாடு, கிருமிங்களோட நாடு, கிருமிங்க அதிகமாக வாழ்கிற நாடு. யார் இருமுனாலுமே கிருமி நம்மளுக்கு வரும். அப்படின்னும் போது ஓவர் க்ரௌடிங்கை தடுக்கிறதுன்றது ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜி. சப்போஸ் போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு மாஸ்க் அணிஞ்சிட்டு போகிறதுன்றது நல்ல ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் லோக்கல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்போது நம்ம ப்ரிவென்ஷனுக்கு இம்யூனிட்டியை ஏற்றணும் அப்படின்றத தாண்டி தற்காத்து கொள்ளணுன்றதும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ தற்காத்து கொள்றதுக்கு தான் அதெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ உங்கள் எத்தனை பேர் கரெக்டாக வெளியே போயிட்டு வந்தோன்னா கை கால் கழுவிட்டு உள்ளே போகிறோம். ஆனால் அந்த காலத்தில் அது இருந்தது. இப்போ நம்ம பாருங்கள், அப்படியே போனோம்னா செருப்பு ஷூலாம் அப்படி கைட்டி போட்டு உடனே பெட்டில் ஒரு தாவு. ஓகேங்களா? அப்போ நம்ம வெளியேருந்து போகிற மொத்த கிருமியை கொண்டு போய் நம்ம லேண்ட் பண்ணி விட்றோம் வீட்டில். எத்தனை பேர் நேராக கொண்டு போயிட்டு, அதனால தான் வீட்டிலலாம் வரும்போது வாசல்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அங்கே வந்து எல்லாம் காலெல்லாம் கழுவிட்டு கையெல்லாம் கழுவிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே போவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. அப்படின்னு இருக்கும் போது கிருமிங்களை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது இல்லை. புரியுதுங்களா? யூஆர் கல்டிவேட்டிங் தம். அப்போது எத்தனை பேர் வந்து நம்ம குளிக்கிறோம், இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வருதுங்க, வந்த உடனே டே கை காலெலாம் குளிச்சுட்டு வாடா சாப்பிட, வந்த உடனே அவன் பாட்டு வேலையை பார்ப்பான். ஸோ இந்த மாதிரி ப்ரிவென்ஷன் ஆங்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியன்றது இம்பார்ட்டன்ட்டு. இதுவும் நம்ம பண்ணணும். அப்புறம் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் ப்ரஷ் பண்ணுறோம், நைட் கம்பல்சரி ப்ரஷிங் கஷ்டம். நிறைய பேர் மறந்துடுவோம். நைட் ப்ரஷிங்கிறது ஒரு ரொட்டீனில் வந்தால் மட்டும்தான் வரும். இது கஷ்டம். உடல் பயிற்சி எக்ஸசைஸ் எத்தனை பேர் பண்ண முடியுது? ஏன் சொல்கிறேன்னா 1 hour நீங்கள் டெய்லி வரல வாக்கிங் ஜாகிங் நீங்கள் பண்ணிங்கன்னா பாடியோட இம்யூன் சிஸ்டமும் பூஸ்டப் ஆகுது. ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், கார்டியாக் ரிசர்வ் நல்லாயிருக்கும், ஸ்வெட்லெல்லாம் பண்ணுவீங்க, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து டெவலப் ஆகும், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லாம் வெளியே போகும். அப்படின்னும் போது அது எத்தனை பேர் பண்ண முடியுது? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இம்யூன் பூஸ்ட்டை தாண்டி ப்ரிவென்ஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்றது தான் என்னோட ஃபஸ்ட்டு பார்வையாக வைக்கிறேன். செகண்ட் பார்வை வந்து இம்யூன் பூஸ்ட்டுக்கு நீங்கள் கேட்டதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இம்யூன் பூஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு நல்ல கலர் காய்கறிகள், கலர் வெஜிடபிள்ஸ் எல்லாமே அற்புதமான இம்யூன் பூஸ்டர்ஸ். இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பிரியாணி இருக்கும். ஓகேங்களா? சம்திங் பிரியாணியோ ரைஸ் வித் சிக்கன் கிரேவி இந்த மாதிரி இருக்குது. சைடில் அம்மா வந்துட்டு ஏதோ ஒரு கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்னு எதாவது பண்ணி வச்சுருக்கோம். நம்ம தலைவன் என்ன பண்ணுவோம், அந்த ரைஸையும் சிக்கனையும் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேக் இருக்கா, ட்ரை மில்க் இருக்கா, ஏதாவது ஒரு டெசர்ட்டை சாப்பிட்டு அதுக்கப்புறம் போயிடுவான். அதை பேருக்கு சை அப்படின்வான். ஆனால் அங்கே தான் மேட்ரு இருக்குது. ஸோ எந்த இடத்துல யார் வந்து அதிகமாக வந்துட்டு இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கலர் திங்ஸை உள்ளே எடுக்கிறாங்களோ நைஸ் இம்யூன் பூஸ்டராக வந்து அது அமையுது. இதை தாண்டி வந்துட்டு அப்பப்போ வந்து நம்ம வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்குன்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் வந்து மிளகுன்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி சொல்கிறோம், கார்லிக் சொல்கிறோம். இதெல்லாம் பயங்கரமான பூஸ்டர்ஸ். புரியுதுங்களா சொல்கிறேன்? அப்போது நம்ம ஒரு சாப்பாடு நிறைய பேர் பார்க்குறோம், சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா இந்த பூண்டெல்லாம் தனியாக ஒதுக்கிடுவாங்க.
பார்த்துருக்கீங்களா? மிளகெல்லாம் அந்த ஒரு பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு, ஸோ அவள் பொங்கல் வச்சோம்னா ஒன்று முதல்ல மிளகு எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஒதுக்கிடுவான். ஏமா நான் சாப்பிட்டே முடிச்சுட்டு யாப்பு விட்டுட்டு வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா, ஐ டோன்ட் லைக் திஸ் பெப்பர் அப்படின்னா, சரி எடுத்து வை அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதெல்லாம் தான் அங்கே வந்து இம்யூன் பூஸ்டர்ஸாக வேலை செய்யுது. அப்போ சாப்பிட்ற டயட்டில் முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் நம்ம ஒதுக்குறோமோ அதில் தான் சத்து இருக்குது. எப்பவுமே எதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கோ அதெல்லாம் சக்தி இல்லை அப்படின்றது தான் யதார்த்தம். என்னைக்கு தான் மேடம் ஏதாவது ஒன்று ஈஸியாக கிடச்சிருக்கு சொல்லி பாருங்க. லைஃபே கஷ்டம் தானே. வாட் எவர் இஸ் ஃபீலிங் வெரி டேஸ்டி டு யூ இன் யர் மவுத். இப்போ ஒரு பாசுந்தி சாப்பிட்றீங்க, வெரி டேஸ்ட். பீட்சா சாப்பிடுவீங்க, வெரி டேஸ்ட். பர்கர் சாப்பிடுவீங்க, வெரி டேஸ்ட். ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் சாப்பிடுவீங்க, வெரி டேஸ்ட். அது மாதிரி என்னென்னலாம் டேஸ்ட்டாக உங்களுக்கு தெரியுதோ இந்த டெசர்ட்ஸ் அண்ட் அந்த பேக்கரிஸில் இப்போ பிலால் போனீங்கன்னா இதெல்லாம் கிடைக்குதுல்ல, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம். ஸோ எல்லாம் ரெலி டேஸ்ட். பட் ஆனால் ஹெல்த்துக்கு அப்படின்னும் போது தேர் ஆல் ஹேவிங் அன் பிக் கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சாப்பிட்றது ஒரு நல்ல உணவு, அம்மா செய்கிறது ஒரு நல்ல உணவு. அம்மா என்ன செய்கிறாங்களோ அதில் தேவையான அளவுக்கு இம்யூன் பூஸ்டிங் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அம்மா அங்கே வந்து சும்மா செய்ய மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல வந்துட்டு ஒரு இஞ்சி போடுவாங்க, ஒரு பூண்டை போடுவாங்க, ஒரு காய்கறி இருக்கும், ஒரு பழம் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எவ்ரிபடி டிரைவ் டு யுவர் ஹோம் அண்ட் ஈட் இன் யுவர் மாம்ஸ் ஹேண்ட் அப்படின்றது. ஸோ யாரெல்லாம் இந்த உலகத்தில் கொடுத்து வச்சவங்கன்னா, யாரெல்லாம் இன்னும் உங்கள் அம்மா உயிரோடு இருந்து வீட்டில் சமைக்கிறாங்களோ தேர் காட் பிளெஸ்ட். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். யாருக்கெல்லாம் அம்மா இல்லை, அவங்களாம் வந்து வெளியே தான் போய் சாப்பிடணும், கையேந்தி பவன்ஸில் தான் சாப்பிடணுன்றவங்க தான் கொஞ்சம் மனசு வருத்தப்படணும். இல்லைனா நம்ம அம்மா மாதிரியோ நம்ம பாட்டி மாதிரியோ இந்த உலகத்தில் சமைக்கிறதுக்கு அந்த கடவுள்னால கூட முடியாதுன்றது தான் என்னோட பார்வை. டாக்டர், ஏர்லி வார்னிங் சைன்ஸ் ஆர் சிம்டம்ஸ் டு சீக் மெடிக்கல் அட்டென்ஷன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம இழுத்துன்னு போவாங்க. தே டோன்ட் கோ அண்ட் see the டாக்டர் ஃபர்ஸ்ட். எல்லாரும் முதல்ல வீட்டில் ஒரு நாள் இருந்து பார்க்கலாம், அடுத்த நாள் அந்த மெடிக்கல் ஷாப்காரங்கிட்ட போய் மாத்திரை வாங்கிட்டு வா அப்படின்வாங்க. ஒரு 2 நாள் ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச லோக்கல் அங்கே டாக்டர் கிட்ட போய் முதல்ல ஊசி போட்டு வருவோம் அப்படின்வாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா பாதி டைம் போயிடும். அதுக்குள்ளே பார்த்தா அப்புறம் பேஷண்ட் சீரியஸ் ஆயிடுவாங்க. ஜிஹெச் கூட்டு போ, இங்கே கூட்டு போ, அங்கே கூட்டு போ, தென் சம்திங் ட்ராஜடிஸ் ஹேப்பனிங் தான் நடக்குது. அப்போது நீங்கள் கேட்ட அற்புதமான கேள்வி, ஏர்லி வார்னிங் சைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, 60 வயசுக்கு மேலே உங்களுக்கு இந்த மாதிரி சளி காய்ச்சல் வருதுனாலே வார்னிங்ன்றேன். புரியுதா நான் சொல்கிறது? 60 இயர்ஸ்க்கு மேலே யூஆர் கெட்டிங் அன் இன்ஃபெக்ஷன்னா எனி டைம் இட் கேன் டர்ன் சீரியஸ். அப்போ ஏர்லியராகவே போயிட்டு நம்ம மெடிகேஷன்ஸ், கரெக்ட் ஆன்டிபயோட்டிக், கரெக்ட் ஆன்டிவைரல் வித் இம்யூன் பூஸ்டிங் இதெல்லாம் நம்ம ஆரம்பித்தோம்னா வி வில் பி சேஃப். ப்ளஸ் என்ன மானிட்டரிங். புரியுதா நான் சொல்கிறது? நம்ம ட்ராக் பண்ணும் போது என்னைக்கு சிக்காகும்னு நம்மளுக்கு தெரியாது ஒன்று. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் டு யுவர் கொஸ்டின் என்னென்னலாம் வார்னிங் சைன்ஸ் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு நிறைய பேர் இந்த ஜுரம், இரும்பல், மூக்கில் தண்ணி, தும்பல், தொண்டை லைட்டாக கரகரகன்னு இருக்குது, பாடி கொஞ்சம் டயர்டாக இருக்குது, இது எதுவுமே வார்னிங் சைன் கிடையாது. இது எல்லாமே ஃப்ளூவில் வர ஃப்ரெண்ட்லி சைன்ஸ். அதாவது ஒரு நாயை வாங்கினோம்னா வீட்டில் குலைக்கிற சத்தம் கேட்க தான் செய்யும். அந்த மாதிரி ஒரு ஃப்ளூவை உள்ளே வாங்கணும் அப்படின்னா இதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஆனால் எது டேஞ்சர் சைன்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா மூச்சு வாங்குறது. இப்போ when you are feeling breathless, ஓகேங்களா, இட் இஸ் a very important warning sign. It is showing that your lungs are going for a failure. அந்த வைரஸ் கிருமி உங்கள் லங்ஸை பாதித்து லங்ஸில் ஃபுல்லாக இன்ஃபெக்ட் ஆகி நிமோனியா லெவல் கொண்டு போய் விட்டுருச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். நார்மலாக ஒருத்தர் வந்து 14 to 18 டைம்ஸ் தான் 1 மினிட்டுக்கு ஒரு பிரெத் எடுப்பாங்க. ஆனால் தீஸ் பேஷண்ட்ஸ் வந்து ஓவர் பிரீத்திங் இந்த மாதிரி வாங்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வீட்டில் உட்கார்றது ரொம்ப டேஞ்சர், எனி டைம் ரிஸ்க். அந்த மாதிரி அப்போ இது ஃபஸ்ட்டு வார்னிங் சைன். ரெண்டாவது வார்னிங் சைன் உங்கள் ஆக்சிஜன் குறையிறது. இப்போ இந்த ஆக்சிஜன் குறையிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் எப்படி கண்டுபிடிக்க முடியாது. சம் வீட்டில் ரொம்ப ஹைலி எக்யூப்டு. இப்போ எங்கள் வீட்டில் பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருக்குது, டாக்டர்னால இருக்குது, நம்ம வச்சு பார்க்குறோம். அப்போ நார்மல் SpO2ன்ற ஆக்சிஜன் வந்து 95%க்கு மேலே இருக்கும். ஆனால் 90க்கு கீழே ஆக்சிஜன் போதுன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வார்னிங் சைன். அப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிற கேண்டிடேட் கிடையாது, இமீடியட்லி he or she should be hospitalized அப்படின்றது மேட்ரு. இது ரெண்டாவது வார்னிங் சைன். மூணாவது, இரும்பி ரத்தம் வருது, பிளட் வருது, இது ஒரு இம்பார்ட்டன்ட் வார்னிங் சைன். இட்ஸ் இண்டிகேட்டிங் தட் சம்திங் உள்ள வந்து வாஸ்குலர் ஸ்ட்ரக்சரும் அடிபட்டிருக்கு, ஆர் சம்திங் வந்து உள்ள வந்து ஓட்ட மாதிரி இதை வந்துருக்குன்னு அர்த்தம். அதை நான் மக்களுக்கு புரியணுன்றதுனால வேர்டை மீன் பண்ணுறேன். பட் கரெக்ட் வேர்ட் மெடிக்கலி இட்ஸ் கேவிடேஷன், கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் சொன்னால் யாருக்கும் புரியாது, அதனால மக்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். 3. 4வது ஒரு இம்பார்ட்டன்ட் வார்னிங் சைன் அப்படின்றது வந்து ஆளோட கான்ஷியஸ்னஸ் லெவல், சுயநலவு குறையுது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து எப்படி நம்ம ஒருத்தவங்க சுயநலவை கண்டுபிடிப்போம்? உங்கள் பேர் என்ன மேடம்? சப்னா. சப்னா, இப்போ எங்கே இருக்கீங்க? சென்னையில் இருக்கேன். சென்னையில் என்ன டைமு? 3:15. அப்போ நீங்கள் கான்ஷியஸாக இருக்கீங்க. அப்போ இந்த டைம், பிளேஸ் அண்ட் பர்சனுக்கு ஒருத்தவங்க ஓரியண்டாக இல்லைன்னா அவங்க சுயநலவு கம்மியாக இருக்குது. இப்போ என்ன நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் பேர் என்ன? நானா? யார் நான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு தெரியல, ஏதோ இருக்கேன், யார் நீங்கள், என்ன பொண்ணு போய் அப்படின்னா. அப்போ டைம், பிளேஸ் அண்ட் பர்சன் அவனுக்கு புரியலன்னா அவன் சுயநலவு கம்மியாகிட்டே போகுது. அப்போ சுயநலவு கம்மியாக போகுதுன்னா அந்த கிருமிகள் வந்து மூளைக்கு மார்ச் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அது இன்னும் டேஞ்சர்.
அப்போது இதெல்லாம் தான் மெயின் வார்னிங் சைன்ஸ். இந்த டைமில் இருந்ததுன்னா அடுத்த ஒரு நாள் 2 நாளில் பேஷண்ட் என்ன வேணால் ஆகலாம். அதனால் அப்போவாவது நீங்கள் தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளே வச்சுக்காதீங்கன்றது நம்மளோட வேண்டுகோள். நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் வர வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்காதீங்கன்றேன். அப்பா மூச்சு வாங்கலை, வெயிட் பண்ணப்பா, ஜுரம் தானே, ஃப்ரெண்ட்லி சைன்ஸ், மூச்சு வாங்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காதீங்க. ஸ்டார்டிங்கில் இருக்கும் போதே இந்த 60 வயசு மேலே இருக்கிறவங்க டேஞ்சராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும் போது நீங்கள் போய் பார்த்துருங்கன்றேன் நான். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்பெசிஃபிக்காக அப்போ என்னென்ன சொன்னேன், மூச்சு வாங்குறது, அதுக்கப்புறம் அந்த ஆக்சிஜன் கம்மியாகிறது, 3வது கான்ஷியஸ்னஸ், 4வது பிளட்டு, இந்த 4 வந்து வார்னிங் சைன்ஸ். டாக்டர் ஆயிட்டீங்க. ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ், இந்த வெதருக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க, யூ வில் பி ஃபைன் அப்படின்னா என்னவா இருக்கும்? சரி, கண்டிப்பாக நம்ம புரிஞ்சிருச்சு. நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஓரியன்டட்னால நம்ம அப்படி போயிட்டோம். ஆனால் இந்த வெதருக்கு என்னோட பீஸ் ஆஃப் அட்வைஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலர்ஜி பேஷண்ட்ஸ்க்கு. நிறைய பேர் சென்னையில் இருக்காங்க. அலர்ஜி அப்படின்னா என்னென்னா, இந்த காற்று கூலிங்காக இருக்குது, இந்த காற்றுல வந்து தூசி புகைகள் அதிகமாக இருக்குது. சென்னையில் அப்படி தானே, தூசி புகை கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ வாகனங்கள் அதிகமாக இருக்குது. இதோட இன்னும் நல்ல ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போங்க, இன்னும் மோசமாக இருக்கும். அடுத்த ஆள் எதிர்க்கு யாருக்கான்னு கூட தெரியாது. கிட்ட வந்தால் தான் அவ்வளோ சப்புனா அப்படின்னு தெரியும், தூரமாக வந்ததுன்னா யாருன்னே தெரியாது. அப்போ அந்தளவுக்கு ஒரு பொல்யூஷன் இருக்குது. அப்போது இந்த கூலிங் வெதரும் இந்த பொல்யூஷனும் ஒன்று சேரும் போது இந்த ஏரில் ஸ்மாக் அதிகமாக உருவாகுது. அப்போது யாரெல்லாம் சென்சிட்டிவ் லங்ஸ், சென்சிட்டிவ் மூக்கு வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் பிரச்சனை அதிகமாகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, என்னது வீசிங், புரியுதுங்களா? இதுதான் ஆஸ்துமா பேஷண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆஸ்துமா பேஷண்ட்லாம் இந்த கிளைமேட்டில் அதிகமாக வராங்க. பயந்துட்டாங்க மேடம் ஒரு செகண்டில், என்னடா ஒரு செகண்டில் இல்லை, நான் அப்படிலாம் சொன்னாதான் மக்களுக்கு புரியுன்றதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நைட்டு தூங்கும் போதெல்லாம் விசில் சத்தம் கேட்கும். இதுதான் வீசிங்னு சொல்லுவாங்க. இந்த நோய் பேர் ஆஸ்துமா. அது மாதிரி பேர் தும்பல் போட்டே இருப்பாங்க, அலர்ஜிக் ரைனைட்டிஸ். இது எல்லாமே இந்த சீசனில் அதிகமாகும். அப்போ இந்த குளிர் சீசனில் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஏர்லி மார்னிங் லேட் நைட் ட்ராவல்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். போகிற மாதிரி இருந்தால் மங்கி கேப், மஃப்ளர்ஸ், இயர் பிளக்ஸ் இந்த மாதிரி போட்டு போங்க. அதே மாதிரி தெரிஞ்சே இந்த தூசி புகையில அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் வீட்டில் இந்த கொசுவத்தி, ஊதவத்தி, ஆல் அவுட்டு, சாம்பிராணி, மஸ்கிட்டோ காயில்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ இந்த கிளைமேட்டுக்கும் இந்த புகைக்கும் சேரும் போது உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அதிகமாகும். ஸோ அலர்ஜி பேஷண்ட்ஸ் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது என்னோட இம்பார்ட்டன்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ். நீங்களாம் உங்களோட இன்ஹேலர்ஸை பல்மனாலஜிஸ்ட், நுரையீரல் டாக்டரை பார்த்துட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்கன்றது இம்பார்ட்டன்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ். ஏன்னா நுரையீரலுக்கு அந்த பல்மனாலஜிஸ்ட் வந்து இன்ஹேலரை பார்த்தாலே பாதி பேர் கதறலாம். நேற்று ஒரு பேஷண்ட் நம்ம கேமராமேன் தம்பி மாதிரியே இருந்தார், வந்துட்டு சார் எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம்ன்றாரு. அதுக்கும் இந்த இன்னேலருக்கும் என்ன சம்மந்தம் தெரில, லிட்ரலி. ஓகேங்களா? ஏதோ சம்திங் ஒரு பேஷண்ட் பேருக்கு ரொம்ப அவரை மாதிரியே தான் இருப்பார். ஓகேங்களா? அதாவது சார் இதெல்லாம் எடுத்தால் சொல்கிறாங்க சார் வீட்டில். எப்பா சாமி அவங்கள கூட அவங்கள்ட்ட சொல்லாத, பாத்ரூம்லேயே அது போய் இன்ஹேலர் அடிச்சுக்கோன்ட்டேன். ஏன்னா வீட்டில் இருக்கிற ஆளுங்களை கன்வின்ஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ இன்ஹேலர்ஸை பார்த்தா பல பேர் பயப்படுறாங்க. இதெல்லாம் பயப்படாதீங்க, போய் பார்த்து கரெக்டாக இன்ஹேலர்ஸ் இந்த சீசனுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு எடுத்துருங்க. ஸோ தட் சிவியர் ஆகாமல் போகும். ஏன்னா மேடம் 12 மணிக்கு 1 மணிக்கு ஃபோன் வருது மேடம், கேஷுவாலிட்டி எமர்ஜென்சிலேருந்து, சார் ஒரு பொண்ணு வீசிங் கூட வந்திருக்கா சார், கொஞ்சம் வர முடியுமா சார் அப்படின்றாங்க. எங்கேருந்து நைட்டு 1 மணிக்கு போக முடியும்? நம்மளே தூங்கி கேட்குற ரொம்ப நேரம் காலிலேருந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம். நைட்டு 1 மணிக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது? கரெக்டாக இன்ஹேலர்ஸ் முன்னாடி எடுத்திருந்தா ஏன் அந்த நைட்டு 1 மணிக்கு வீசிங் வருது? எடுக்கிறது இல்லை. அதே மாதிரி சுற்றுறது, புகைங்களாம் நம்ம ஆல்ரெடி கேர்ள்ஸ் ஆர் ஸ்மோக்கிங், ஜென்ஸ் ஆர் ஸ்மோக்கிங். ஸோ ப்ளஸ் சீசனும் சரியில்லைன்னும் போது எல்லா ஆடட் ஃபேக்டர்ஸும் சேர்ந்து ஒரு வீசிங்கை அதிகமாக்கி விட்டுருது. 1 மணிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் புகை வைக்கிறது, இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது, ஆக்சிஜனில் இருக்கிறது தேவையா? ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் வெரி வெரி காமன் ப்ரிவென்டபிள் டிசீஸ். இந்த கூலிங் சீசனில் நடக்கிறத தயவு செஞ்சு ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்கிறது முக்கியம். அதை தாண்டி வந்துட்டு நம்ம சொல்கிறது என்னென்னா, வயசானவங்க வேக்சின் போட்டுருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ இது ஆல்ரெடி லேட்டு, நம்ம டிசம்பர், ஜென்ரலாக அடுத்த வருஷத்துலேருந்து செப்டம்பர் இஸ் த ஐடியல் மந்த். ஏன்னா அக்டோபர்லேருந்து தீஸ் கிருமிஸ் வில் ஸ்டார்ட் டு அட்டாக். அப்படின்னும் போது 1 மந்த் பிஃபோரே நம்ம வந்து போட்டுட்டோம்னா அக்டோபர் டு த ஜனவரி, பிப்ரவரி சீசன் வரைக்கும் நம்மளுக்கு தொந்தரவு கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் எவ்ரி இயர், அதுவும் நான் எல்லாருக்கும் சொல்லலை, 60+ தான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார் ஏதோ வியாபாரம் நோக்கத்துக்கு அந்த மாதிரி கிடையவே கிடையாது. கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக போடுறாங்க, கவர்மெண்ட் போய் போட்டுக்கோங்க. யாரும் என்கிட்ட வரவே வராதிங்க. ஓகேங்களா? நான் பேசுகிறது எல்லாமே ஃபார் பீப்புள்ஸ் தான், நம்மளுக்காக இந்த மாதிரி ஒரு யூஸும் கிடையாது. ஸோ ஆல்வேஸ் ஃபார் த பீப்புள் சேக் சொல்கிறேன், கவர்மெண்ட்டில் போய்ட்டு ஃப்ளூ ஷாட் நான் போடணும் அப்படின்னு போட்டுக்கோங்க. அது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக லங்ஸில் வந்து ஆல்ரெடி நான் சிகரெட் பிடிக்கிற ஆள், இல்லை எனக்கு லங்ஸில் வந்து ஆல்ரெடி எனக்கு சிஓபிடி, பிராங்கைட்டிஸ் இந்த மாதிரி ஏதாவது கேஸ், எனக்கு இந்த மாதிரி ஏதாவது வேக்சின் இம்பார்ட்டண்ட்டாக போடணுன்னா நிமோனியா வேக்சினும் சேர்த்து போட்டுருங்க. வருஷம் பண்ணுற ஃப்ளூ ஷாட்டோட சேர்ந்து 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நிமோனியா வேக்சின், நியூமோகாக்கல்னு ஒரு கிருமி இருக்குது மேடம், மோஸ்ட் காமனாக வந்துட்டு பாக்டீரியா டெத்தை காஸ் பண்ணுறவன் அவன் தான், அவனுக்கு அகெயின்ஸ்டாக வேக்சின் இருக்குது. ஆனால் யாரும் போட மாட்டேன்றாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசாங்கத்தோட வேலையை நம்ம வந்து கோரிக்கையாக வைக்கிறோம். இந்த மாதிரி வயசானவங்களுக்குலாம் கூப்பிட்டு நீங்களே இலவசமாக போட்டுருங்க. ரேஷனில் மாதம் நம்ம அரிசி கூப்பிட்டு கொடுத்துட்றோம்ல, அந்த மாதிரி வயசானவங்க வாமா போட்டு போ. ஏன் நான் சொல்கிறேன்னா, இது பல பேரோட பொருளாதாரத்தை காப்பாற்றுது. இப்போது இவங்க வந்து சிக்காகி எங்கே போகிறாங்க? ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க.
அந்த ஹாஸ்பிட்டல் தானே செலவு பண்ணணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயாக. அப்போ அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த பேஷண்ட்டுக்காக செலவு பண்ணுற மருந்து, மாத்திரை, இன்ஜெக்ஷன், டாக்டரோட டென்ஷன், சிஸ்டரோட வேலை, அங்கே வார்டு பாய் வந்து அவங்க பாத்ரூம் கழுவுறதுலேருந்து எல்லாத்துக்கும் யார் மேடம் சம்பளம் கொடுக்குறது? கவர்மெண்ட் தானே கொடுக்குது. ஆனால் ஒரு 2000 ரூபாய் தடுப்பூசி ஒன்று போட்டு விட்டோம்னா இத்தனை பேரோட சம்பளம் அங்கே கம்மியாகுதுல்ல. ஏன்னா அந்த பாட்டி எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகாது. புரிஞ்சிருச்சா? அது மாதிரி பேஷண்ட் சைடில் சொல்கிறேன், நான் கவர்மெண்ட் இல்லை சார், நான் ப்ரைவேட். சரி, ப்ரைவேட் அளவுக்கு சொல்கிறேன். நீங்கள் 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஒரு வேக்சினோட விலைக்கு பார்த்துட்டு நீங்கள் போடாமல் விட்டிங்கன்னா நீங்கள் என் ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களை அட்மிட் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஐசியூவில் 10,000 15,000 கண்டிப்பாக ஆகிடுது. மினிமம் சொல்கிறேன். அப்போ நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது 3 லட்சம் 4 லட்சம் போகுது. 2000 ரூபாய் எங்கே இருக்குது, 4 லட்சம் எங்கே இருக்குது? அது மட்டும் இல்லைங்க, 4 லட்சம் காசை விடுங்க, உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா. அப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த ஒரு சின்ன தடுப்பூசியில் அடங்கியிருக்குன்றதுனால see it as an healthy investment, don't see it as an ஒரு burden. நான் பார்க்குறேன் மேடம், யாரும் கன்வின்ஸ் ஆக மாட்டேன்றாங்க மேடம். ஒரு வேக்சின் போடுங்கன்னு சொல்கிறேன் பேஷண்ட் கிட்ட, தடுப்பூசியா அப்புறம் பார்த்துக்கலாம் சார், அது வேறு 2000 அப்படின்றான். அந்த ஆள் 2 நாளில் பார்க்குறேன். இந்த ஃபீனிக்ஸ் தேட்டரில் வந்துட்டு இந்த பிவிஆரில் உட்காந்து ஒரு பாப்கார்ன் காம்போ வாங்குறாரு. 2500 ரூபா 3000 ரூபாய் ஒரு பாப்கார்னு ஒரு பெப்சிக்கு. ஓகேங்களா? அந்த டோனட்டு இதெல்லாம் வச்சு கொடுக்குறாங்களா மேடம், சாக்லேட் டோனட்டு, பாப்கார்னு, பெப்சி இதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. பார்த்தா பில்லு 2500 ரூபா. ஸோ என்ன சார் இது 2500 ரூபா பில்லு? நீங்கள் ஆமாம் சார் பசங்க கேட்டாங்க. அப்போது பாப்கார்ன் பெப்சிக்கு 2000 ரூபாய் ஒரு ஸ்பெண்டிங். ஹேர் ஸ்ட்ரைட்னிங், அந்த கெராட்டின், அந்த பொட்டாக்ஸ், இதுக்கெல்லாம் தேர் ஸ்பெண்டிங் 10,000. பட் ஃபார் ஹெல்த் nobody is ready to spend even 2,000. இதெல்லாம் எனக்குள்ளே இருக்கிற ஆதங்கம். நான் வந்து உள்ளே வச்சுட்டு வெளியே பேசுகிற ஆள் கிடையாது. இருக்கிற ஃபேக்டை நான் பார்க்குறேன் பேஷண்ட்ஸ் கிட்ட, அதை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறேன். போடுங்க, பிரச்சனை இல்லாமல் வாழுவோம். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் போட்டு விட்டேன், நான் ஒன்று போட்டுக்கிட்டேன். ஏன்னா நான் தானே பேஷண்ட்டை பார்க்குறேன் மேடம். எல்லாரும் உள்ளே வந்தாங்கன்னா தேர் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. வெளியே இருக்கிற வரைக்கும் மாஸ்க் போட்டிருப்பாங்க. உள்ளே வந்து நான் கேட்பேன் என்ன சார் பிரச்சனை, அவ்வளோ நேரம் மாஸ்க் போட்டுன்றாள், டப்புன்னு கைட்டுவான் மாஸ்க்கு காமிச்சு, சார் அதாவது அப்படின்வான், முடிஞ்சு போச்சு. ஸோ டைரக்ட்லி தேர் ஸ்பிட்டிங் இன்டு மை ஃபேஸ் யாருன்ற மாதிரி தேர் காஃபிங். ஸோ இதெல்லாம் நடக்குது. ஸோ மக்கள் ஷுட் பி அவேர். இதை என்னோட ஹெல்த்தி டிப்ஸ்னும் போது இந்த லாஸ்ட்டில் வேக்சின் போடுங்க, கரெக்டாக இந்த மாதிரி இன்ஃபெக்ட் ஆனால் மாஸ்க்கை போடுங்க, அதே மாதிரி ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் டிப்ஸ். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அவாய்டே பண்ண வேண்டாம். கண்டிப்பாக ஹாட் வாட்டர் தான் குடிக்கணும்னு எதுவுமே வந்து கண்டிஷன் கிடையாது. வேக்சின் போடணும் அண்ட் அலர்ஜிக் பேஷண்ட்ஸ் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். இட்ஸ் பின் வண்டர்ஃபுல் ஸ்பீக்கிங் வித் யூ அண்ட் ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ்ல இன்ட்ரெஸ்டிங்காக வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் யூ டூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாக்டர், நீங்களும் நல்ல. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ வெரி மச். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.